ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யா சேனல். இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே ஹெல்த்தியான மணத்தக்காளி கீரை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எங்கள் ஊர் சைடெல்லாம் இது வந்து சுக்கட்டி கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மணத்தக்காளி கீரை சட்னி வந்து எப்படி அரைக்கணும்னு பார்க்கலாம் வாங்க. இது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த கீரை சாப்பிட்றதுனால நமக்கு வாய் புண்ணு, வயிற்று புண்ணு இதெல்லாமே சரியாகும். இது வந்து காமனாக எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பட் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. தொப்பை குறையும், நல்ல தூக்கம் வரும். தென் வந்து காய்ச்சல்லாம் வந்தால் நமக்கு பாடி பெயின் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே இந்த கீரையை சாப்பிட்டா நமக்கு கிளியர் ஆகிடும். மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் நல்ல நிவாரணமாக இருக்கும் இந்த கீரை சாப்பிட்றது. இந்த கீரையை பறித்து நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அடுப்பில் கடாய் வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு, பச்சை கடலப்பருப்பு இருக்குல்ல, தாளிப்பு இல்லையா, அந்த கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, வெள்ளை உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். அதுக்கப்புறம் அடுத்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை வந்து லோலேயே வச்சுக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா சீக்கிரம் தீஞ்சிடும். கடலப்பருப்பு இதெல்லாம் லோவில் வச்சு சமையுங்க. 5 வரமிளகா வந்து நான் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். இதுவே நார்மலான காரமாக இருக்கும். எக்ஸ்ட்ரா காரம் வேணும் அப்படிங்கிறவங்க இன்னொரு மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு, மிளகா எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது கூட 2 பல் வெள்ளை பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 பல் அளவுக்கு சாம்பார் வெங்காயம் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். வெள்ளை பூண்டும் சின்ன வெங்காயமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். அது கூடவே ஒரு சின்ன பீஸ் புளி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அளவு நீங்கள் ஆட் பண்ணால் போதுமானதாக இருக்கும். ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயமும் வெள்ளை பூண்டு கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். அது வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வரைக்குமே ஆகும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரக்கு. இப்போ அது கூட 4 சில்லு தேங்காயை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த சட்னியை. வாரம் 2 முறை நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாங்க. எந்த பிரச்சனையும் வராது, எந்த சைட் எஃபெக்ட்ஸும் வராது. இதையே சூப் பண்ணி குடிக்கலாம், பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். செம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆல்ரெடி கசப்புத்தன்மை உள்ள கீரை தான். இதை நீங்கள் நல்லா வதக்கிறப்ப அதோடைய கசப்புத்தன்மை வந்து போயிடும். இதுவே சூப்பு, பொரியல் இதெல்லாம் வச்சிங்கன்னா கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும். அதனால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இப்படி சட்னி பண்ணி கொடுக்குறப்ப கசப்புத்தன்மையெல்லாம் இருக்காது. அதனால் ஈஸியாக சாப்பிட்ருவாங்க குழந்தைகளும். இப்போ நான் அந்த கீரையை வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நிறைய இருக்க கீரை வந்து அப்படியே கம்மியாயிடும். வதக்க வதக்க அப்படியே கம்மியாகிடும். அதோட குவான்டிட்டி வந்து கம்மியாயிடும். நல்லா வதக்கி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் உப்பு ஆட் பண்ணால் போதும். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல நிறைய கீரை போட்ட மாதிரி இருந்துச்சு. அப்போ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நிறைய உப்பு ஆட் பண்ணிடுவீங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆட் பண்ணிங்கன்னா இருக்கிற கீரைக்கு தகுந்த அளவு நீங்கள் உப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த கீரை நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் அது நல்லா வதங்கி வரக்கு. பாருங்கள் எவ்வளோ கீரை போட்டோம், இப்போ எப்படி சுருங்கிடுச்சுன்னு பாருங்கள். இந்தளவு நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். அதுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஆறிடுச்சு. தண்ணி விடாமல் அரைச்சி எடுங்க. சாப்பாடு கூட பிணைஞ்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் தண்ணி விட வேணாம். அப்படியே எடுத்து விட்டு அரைச்சி எடுக்கலாம் கெட்டியாகவே. இல்லை இட்லி தோசை கூட தான் நீங்கள் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி கெட்டியாக தான் அரைச்சிருக்கேன். கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சேன். இதுவே நீங்கள் இட்லி தோசைக்கு சாப்பிட்றீங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றி அரைக்கலாம். கொஞ்சம் குறப்பாக அரைச்சிங்கன்னா சாப்பாடோடு சாப்பிட்றப்ப செம டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோதாங்க, இந்த சிம்பிளான மணத்தக்காளி சட்னி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரம்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ.